பணம் இது வெறும் காகிதமோ இல்ல ஒரு உலோக துண்டோ கிடையாது. இது நாம எல்லாரும் சேர்ந்து நம்மளையே சுத்தி பின்னிக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான கதை. வாங்க அந்த மகத்தான கதையோட பக்கங்களை இன்னைக்கு நாம புரட்டி பார்க்கலாம். மனிதனோட மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒன்னான பணத்தோட இதயத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். பாருங்க, வரலாற்று அறிஞர் யுவால் நோவா ஹராரி சொல்றது எவ்வளவு கரெக்ட். பணம்ங்கிறது கண்ணால பார்க்குற ஒரு பொருள் அல்ல, அது நம்ம மனசுல இருக்கிற ஒரு கட்டமைப்பு. அதோட உண்மையான மூலப்பொருள் தங்கமோ வெள்ளியோ இல்ல, அது நம்பிக்கை. ஆமாங்க, பணம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, நாம எல்லாரும் ஒன்னா நம்புற ஒரு சக்தி வாய்ந்த கதை, அவ்வளவுதான். சரி, இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது? எல்லா பெரிய கதைகளை போலவே இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையில தான் தொடங்குது. ஆமா, ஆதி காலத்துல மனித வர்த்தகத்தையே ஒரு சங்கிலியால கட்டி போட்டிருந்த ஒரு அடிப்படை தொடையில் இருந்துதான். ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஒரு கோழி இருக்கு, ஆனா உங்களுக்கு பிரெட் வேணும். நீங்க பிரெட் விக்கிறவர்கிட்ட போறீங்க, ஆனா அவருக்கு உங்க கோழி வேணாம், அவருக்கு ஒரு ஜோடி செருப்பு வேணும்னு சொல்றாரு. இப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி உங்க வியாபாரம் நடக்கும்? இந்த சிக்கலுக்கு பேர் தான் தேவைகளின் இரட்டை பொருத்தம். அதாவது, ஒரு வியாபாரம் நடக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிறது அடுத்தவருக்கு தேவைப்படணும், அதே சமயம் அவர்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு தேவைப்படணும். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ரெண்டுமே ஒண்ணா அமையிறது எவ்வளோ கஷ்டம். இந்த ஒரு பிரச்சனை பொருளாதார வளர்ச்சியை முடக்கி வச்சிருந்தது. இந்த முட்டுக்கட்டைய உடைக்கிறதுக்காக மனுஷன் ஒரு செம புத்திசாலித்தனமான தீர்வை கண்டுபிடிச்சான். அதுதான் மதிப்போட பரிணாம வளர்ச்சி. அதாவது எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு பொதுவான பரிமாற்ற சாதனம் உருவாக ஆரம்பிச்சது. அப்பதான் மக்கள் ஒன்று கவனிச்சாங்க. சில பொருள்கள் மத்ததை விட ரொம்ப ஈஸியா வித்துச்சு. உப்பு, கால்நடைகள், தங்கம் மாதிரியான பொருள்கள், இதெல்லாம் எல்லாருக்குமே தேவைப்பட்டுச்சு. அதனால இதுவே பணமா மாறுச்சு. இதுக்கு பேரு தான் பண்டப்பணம். இதோட மதிப்பு அந்த பொருளுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனா எல்லா பொருளையும் பணமா பயன்படுத்த முடியாது இல்லையா? தங்கம், வெள்ளி மாதிரியான உலோகங்கள் ஏன் பணமா மாறுச்சுன்னா அதுக்கு சில முக்கியமான குணங்கள் இருந்துச்சு. அது சீக்கிரம் அழியாது, ஈஸியா எடுத்துட்டு போகலாம், சின்ன சின்னதா பிரிக்கலாம், அது ரொம்ப அரிதாவும் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்க. இப்போ கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். பண்டப்பண உலகத்திலிருந்து நாம இன்னைக்கு பயன்படுத்துற ஃபியாட் பணத்துக்கு வருவோம். பண்ட பணத்தோட மதிப்பு அந்த பொருளுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாம பயன்படுத்துற ரூபாய் நோட்டோட மதிப்பு அந்த தாள்ல இல்ல, அதை வெளியிடுற அரசாங்கம் மேல நாம வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில மட்டும்தான் இருக்கு. இது ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சல், பொருளோட மதிப்பிலிருந்து முழுமையான நம்பிக்கைக்கு. சரி, இப்போ கதையோட ரொம்பவே ஆச்சரியமான திகைப்பூட்டுற பகுதிக்கு வந்திருக்கோம். நாம தினமும் பயன்படுத்துற பணம், அது உண்மையிலே எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? பதில் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம். ஏன்னா நாம எல்லாருமே ஒரு பெரிய பண மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நவீன வங்கிகள் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க பேங்க்ல போடுற பணத்துல அவங்க ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் கையிருப்பா வச்சுக்கிறாங்க, மீதி பணத்தை கடனா கொடுக்கறாங்க. ஆனா இங்கதான் கதையோட உண்மையான சஸ்பென்ஸே இருக்கு. இத பாருங்க, இந்த வரிய நல்லா கவனிங்க. நாம நினைக்கிற மாதிரி டெபாசிட்கள் பணத்தை உருவாக்குறதில்ல, கடன் கொடுக்கறது தான் பணத்தை உருவாக்குது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். வங்கிகள் அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற பணத்தையா கடனா கொடுக்கறாங்க? இல்லவே இல்ல. அவங்க கடன் கொடுக்கறதன் மூலமாவே புத்தம் புதுசா பணத்தை உருவாக்குறாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பேங்க் உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வீட்டு கடன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா பேங்க் தன்னோட கம்ப்யூட்டர்ல ஒரு என்ட்ரி போடுது. அது ஒரே நேரத்துல 2 விஷயத்தை உருவாக்குது. ஒன்னு, நீங்க வங்கிக்கு 50 லட்சம் கடன் பட்டிருக்கீங்கன்னு அவங்களுக்கு ஒரு சொத்து. அதே நோடைங்க, அந்த வீட்டை வித்தவர் அக்கவுண்ட்ல 50 லட்சம் டெபாசிட் ஆகுது. இது வங்கிக்கு ஒரு பொறுப்பு. அவ்வளவுதான், புத்தம் புதிய பணம் காத்துல இருந்து உருவாக்கப்பட்டுருச்சு. நம்ம பார்த்த மாதிரி இன்னைக்கு பணங்கிறது வங்கிகள் உருவாக்குற ஒரு கணக்கு பதிவு தான். அதோட அஸ்திவாரமே அந்த வங்கிகள் மேலேயும் அரசாங்கம் மேலேயும் நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை தான். ஆனா அந்த நம்பிக்கையே கேள்விக்குள்ளானா என்ன ஆகும்? இங்கேருந்து தான் பணத்தோட கதை அதோட அடுத்த கட்டத்துக்கு, அதாவது டிஜிட்டல் யுகத்தோட உச்சகட்டத்துக்கு தாவுது. பண்டமாற்று முறையில ஆரம்பிச்சு முதல் நாணயங்கள், அப்புறம் காகித பணம், எலக்ட்ரானிக் பணம், கடைசியா பிட்காயினோட வந்த பரவலாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சிகள் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. காலப்போக்குல பணங்கிறது கண்ணுக்கு தெரியாத இன்னும் அருவமான ஒரு விஷயமா மாறிக்கிட்டே வந்திருக்கு. சரி, நாம பயன்படுத்துற எலக்ட்ரானிக் பணத்துக்கும் இந்த கிரிப்டோ கரன்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பட்டியல் அதை தெளிவா காட்டுது. எலக்ட்ரானிக் பணங்கிறது வங்கிகளால கட்டுப்படுத்தப்படுற ஒரு மையப்படுத்தப்பட்ட சிஸ்டம். ஆனா கிரிப்டோ கரன்சிகளோ பரவலாக்கப்பட்டவை. அதோட சப்ளைய அரசாங்கங்கள் கட்டுப்படுத்த முடியாது, ஒரு கம்ப்யூட்டர் கோடு தான் கட்டுப்படுத்துது. அப்போ இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த புதிய பணமுறையில நம்பிக்கையோட ஆதாரம் ஒரு வங்கியோ அரசாங்கமோ கிடையாது. அது ஒரு கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். சிம்பிளா சொல்லணும்னா, நாம மனித நிறுவனங்கள் மேல வச்சிருந்த நம்பிக்கைய இப்போ கணிதம் மேலேயும் கம்ப்யூட்டர் கோட் மேலேயும் வைக்க போறோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம்.
நம்ம கதை அதோட கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சு. ஆனா இது ஒரு முடிவல்ல. இது ஒரு புதிய தொடக்கத்தோட வாசல். பணத்தோட அடுத்த அத்தியாயம் அது என்னவா இருக்கும்? நிரல்படுத்தக்கூடிய பணம் அப்படிங்கிற ஒரு எதிர்காலத்தை கற்பனை பண்ணி பாருங்க. இங்க பணம்ங்கிறது வெறும் பரிமாற்ற கருவி மட்டும் இல்ல. பணத்திலே சில விதிகள், சில நிபந்தனைகளை கோடிங் மூலமா எழுத முடியும். இதனால சிக்கலான ஒப்பந்தங்கள் கூட மனுஷன் தலையீடே இல்லாம தானாவே நிறைவேறும். பணம் மனிதன் கண்டுபிடிச்சதிலேயே மிக உலகளாவிய ஒரு பரஸ்பர நம்பிக்கை அமைப்பு. இப்ப டெக்னாலஜி அந்த நம்பிக்கையோட அடித்தளத்தையே மாத்தி எழுதும்போது நாம அடுத்ததா சொல்லப் போற பணத்தோட கதை அது என்னவா இருக்கும்?